கண்டிப்பாக தீபிகா. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது. மாவட்டத்தில் அதிகபட்சமாக பாலமூர் பகுதியில் 60.2 மில்லிமீட்டர் மழை பதிவாகியுள்ளது. இதனால் அணைகளுக்கும் நீர்வரத்து அதிகரித்துள்ளது. இந்த கோடை மழையை தொடர்ந்து தென்மேற்கு பருவமழை சாரல் மழையாகவும் அவ்வப்போது கனமழையாகவும் பெய்து வந்த நிலையில் கடந்த சில நாட்களாக மழையின் தீவிரம் அதிகமாக உள்ளது. நேற்று மலைப்பகுதிகள் மற்றும் மலையோர பகுதிகளில் கனமழை பெய்ததன் காரணமாக திருப்பரப்பில் அருவியாக விழும் கோதை ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் நேற்று மாலை முதல் திருப்பரப்பு அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு தண்ணீர் ஆக்ரோஷமாக பாய்ந்து செல்கிறது. இருந்தும் அருவியின் தொடக்க பகுதிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதிக்கப்பட்டனர். மழை தொடர்ச்சியாக பெய்து வந்ததால் தண்ணீர் வருகை அதிகரித்த நிலையில் நேற்று மதியம் முதல் திருப்பரப்பு அருவியில் சுற்றுலா பயணிகள் குளிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. தீபிகா, தகவல்களுக்கு நன்றி விமலா.